இன்னைக்கு ஒரு புது அன்பாக்சிங், அதுவும் சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸ் 3 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்போ மாதிரி A56, A36, A26. ஆனா நம்ம பார்க்க போறது A56 தான். மீடியா பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. மேல சாம்சங் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஆசம் இன்டெலிஜென்ஸ் எழுதியிருக்காங்க. உள்ள பாக்ஸ் இருக்கு. அப்புறம் A56 ஸ்மார்ட் போன், சிம் இஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், டைப் சி டு டைப் சி கேபிள். இந்த ஸ்மார்ட் போன் 45 வாட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். போன வாட்டி A55 25 வாட். ஸோ அது ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்ஜர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க தனியாக தான் வாங்கணும். ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A56 இது ஆசம் ஆலிவ் கலர், ரொம்பவே சட்டிலா பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்கு. இன்னும் 2 கலர்ஸும் இருக்கு. Awesome graphite, awesome light gray. So Samsung A56 this time comes with a new design. இங்க என்ன புதுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேமரா மாடியூல். இத சாம்சங் வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு தனியா கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. லீனியரா சென்சார் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக் பேனலும் கிளாஸ் பேக் பேனல் ஃபினிஷ் நல்லாவே இருக்கு. ஃப்ரேம் மெட்டல் ஃப்ரேம், அதுவும் வந்து ஒரு டெக்ஸ்சரோட இருக்கு. ஒரு பிரஷ்டு டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். பட்டன்ஸும் ரொம்பவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. அதோட சாம்சங் A55 கம்பேரிசன் பார்க்கும்போது வந்து இது 15 கிராம் குறைச்சிருக்காங்க வெயிட்ல. இது வெறும் 198 கிராம் தான். 1 கிராம் 2 கிராம்னா நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் இங்க 15 கிராம் அப்படிங்கறத ரியலாவே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்ல, திக்னஸும் குறைச்சிருக்காங்க. A55 8.2 mm இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன் 7.4 mm. இன்னும் சொல்ல போனா சாம்சங் உடைய A சீரீஸ்ல A56 தான் ஸ்லிம்மஸ்ட் டிவைஸ். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர், பவர் பட்டன், கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேல 2 மைக் கொடுத்துருக்காங்க. இங்க சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டுவல் சிம் தான். 2 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். eSIM சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. டியூரபிலிட்டிக்கு இந்த ஸ்மார்ட் போனும் IP67 ரேட்டிங்கோட வருது. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோஸ்ட் டியூரபிள். அதோட சாம்சங் சொல்லவே வேண்டாம், ஏஎல் எப்பவுமே புதுசா கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி அவங்களுடைய பிளாக்ஷிப் லைன் அப், அதாவது S25 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து நிறைய AI ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆசம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ மாதிரி இதுலயும் அட்வான்ஸ் சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. அதோட ஒரு புது விஷுவல் எடிட் ஃபீச்சர் மாதிரி ஆட்டோ ட்ரிம் இருக்கு. அதாவது உங்க கேலரியில இருக்க வீடியோஸ், போட்டோஸ் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க ஹைலைட்டிங் வச்சு இதுவே ட்ரிம் பண்ணி ஒரு சின்ன ரீலோ ஸ்டோரியோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட இதுலயும் இன்ஸ்டன்ட் ஸ்லோமோ இருக்கு. ஸோ வீடியோல ஏதாவது ஒரு மொமெண்ட் நீங்க ஸ்லோ மோஷன் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் எரேசர் கொடுத்துருக்காங்க, தேவையில்லாததை எரேஸ் பண்றதுக்கு. இது கூடவே பெஸ்ட் ஃபேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேஸ்ல எது பெஸ்ட்டோ அதை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும். மை ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நீங்க போட்டோ சாம்பிள் இந்த மாதிரி ஃபில்டர் வேணும்னா அதுல இருக்கிற மாதிரி கலர், சேச்சுரேஷன், டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். அதோட AI பிரைவசி இங்க பெட்டரா இருக்கு. ஏன்னா எல்லா AI ஃபீச்சரும் உங்க டிவைஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நெட் அவசியம் இல்லை. பட் சர்க்கிள் டு சர்ச் மட்டும் வந்து உங்களுக்கு கிளவுட்ல சேவ் ஆகும். மற்ற எல்லாமே உங்களுக்கு டிவைஸ்லேயே சேவ் ஆகும். பிரைவசி அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாக்ஸ் வால்ட் சிப்செட் இருக்கு. எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி. இது கூடவே வந்து தெஃப்ட் ப்ரொடெக்ஷன், ராபரி ப்ரொடெக்ஷன் அதுவும் இதுல இருக்கு. சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல லேட்டஸ்ட் One UI 7 based on Android 15. அதனால அனிமேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. புதுசா சார்ஜிங் அனிமேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லவே தேவையில்ல. சாம்சங் எப்பவுமே அதுல பெஸ்டா இருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th Gen OS அப்டேட் இருக்கு. 6 years செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 6.7 inches Full HD Plus AMOLED பேனல் 120 Hz ஓட வருது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல எடுத்துட்டு போய் காட்டுறேன், நல்லாவே பிரைட்டா இருக்கு. ஸோ டைரக்ட் சன்லைட்லயும் நீங்க தெளிவாவே யூஸ் பண்ண முடியும். இது கூடவே 4K HDR பிளேபேக் நீங்க பண்ண முடியும். வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. மல்டிமீடியா கன்செப்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ விடாமுயற்சி படம் பார்த்துட்டு இருந்தேன். டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் சயின்ஸ் கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் லெவலா இருக்கட்டும், டீப் பிளாக்கா இருக்கட்டும், பிரைட்னஸ், மற்ற கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. மூவி பார்க்கும்போது ஆடியோவும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு லவுடாவும் இருந்தது. பேஸுமே டீப்பா இருக்கு. பயோமெட்ரிக்ஸ், ஆப்டிக்கல் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குவிக்கா அன்லாக் ஆயிடுது. கேமராலையும் பாத்தீங்கன்னா ISP லெவல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிபிள் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் OS ஓட வருது. இது கூடவே 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ இருக்கு.
ஃப்ரண்ட் கேமரா 12 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா இருக்கு. இந்த அவுட்புட் நார்மல் போட்டோஸ்ல டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. டீடைல்ஸுமே ஷார்ப்பா இருக்கு. கலர் சயின்ஸுமே உங்களுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. பூவுடைய கலரா இருக்கட்டும், ஸ்கையுடைய கலரா இருக்கட்டும், ஓரளவுக்கு நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதை லைட்டா என்ஹான்ஸ் பண்ணி கேப்சர் பண்றதுனால பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனுமே லைட்டா என்ஹான்ஸ் பண்ணி டீடைல் ஷார்ப்பா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடக்ஷன் இந்த வாட்டி இன்னுமே இம்ப்ரோவைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வைட் ஆங்கிள்லயும் டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. வைட் ஆங்கிள்ல அவுட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்டா இல்லாம அதுவுமே ஓரளவுக்கு ஷார்ப்பா இருக்கு. சென்டர்ல டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ பேக்லைட் கண்ட்ரோலுமே நல்லா இருந்தது. ஸோ நீங்களே பாருங்க, லைவா உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் பக்கத்துல பிளே பண்றேன். பயங்கர வெயிலா இருக்கு. இப்போ வெயில் அதிகமா இருந்த உடனே என் ஃபேஸை வந்து குவிக்கா ஃபோக்கஸ் பண்ணுது. அதே சமயத்தை லைட்டும் பாருங்க, இப்போ நான் ஷேட்குள்ள வரேன், உடனே அழகா கண்ட்ரோல் பண்ணுது. லைட் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. செல்ஃபிஸ்லயுமே சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. டீடைல் ஷார்ப்பாவே இருக்கு. போர்ட்ரேட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதுலயுமே நல்லா கொடுத்துருக்காங்க. லோ லைட் பிக்சர்ஸ் ஆக்சுவலா போன வாட்டி A55 விட நல்லாவே இங்க என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. நைட்டோகிராஃபில நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. கிரெயின்ஸ் நீங்க பார்க்க முடியாது. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாலுமே டீடைல்ஸ் இருக்கு. அதோட லைட் கண்ட்ரோலுமே நைட்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த லைட்ஸ் எல்லாமே அதுவே உங்களுக்கு அழகா கண்ட்ரோல் பண்ணி டீடைல்ஸோட நைட் போட்டோகிராஃபியும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 4K 30 FPS வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம ஜூம் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 5x இப்போ நான் செலக்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். 1x 2x 4x 10x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேச்சுரல் சைட்லேயே கேப்சர் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் புது சிப் எக்ஸினோஸ் தான். பட் எக்ஸினோஸ் உடைய 1580 ஏற்கனவே A55ல 1480 இருந்தது இல்லையா, அதோட ஒரு அப்கிரேட் 15% கிட்ட உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் 4 நானோமீட்டர் சிப் தான். கிளாக் ஸ்பீட் 2.91 GHz வருது. அந்த ஸ்கோருமே 9 லட்சம் கிட்ட இருக்கு. ஸோ A55 7 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணுது. ஸோ அதை விட இங்க பெட்டரா தான் இருக்கு. இந்த CPU த்ராட்லிங் நீங்களே கிராஃப் பார்க்கலாம், ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கு. பெருசா த்ராட்டில் ஆகல. இங்க GPU Eclipse 540. அதனால GPUவும் உங்களுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, இது AMD உடைய RDNA 3 பேஸ்ட். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து RDNA 2 இல்லையா. இங்க என்ன என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RDNA 2க்கு கம்பேர் பண்ணும்போது வந்து ரேட் ரேசிங் நல்லா இருக்கும். கேம் விளையாடும் போது உங்களுக்கு ரேட் ரேசிங் நல்லா இருக்கும். அதோட பவர் எஃபிஷியன்சியும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். இந்த சிப்ல ISP லெவல்ஸுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த GPU பொறுத்த வரைக்கும் Qualcomm உடைய Adreno விட உங்களுக்கு AMD உடைய Eclipse அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் BGMI ஓபன் பண்ணி விளையாடி பார்த்தேன். 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருந்தது. ஆனா இந்த சிப் வந்து அதாவது நான் சொன்னேன் இல்லையா, Eclipse வந்து 1580 இருக்கட்டும், GPU இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 60 FPS வந்து கண்டிப்பா அப்டேட் ஆயிடும். புது சிப், அதனால இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. A55லயும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் BGMIல உங்களுக்கு 60 FPS பண்ணாங்க. இது கேப்பபிள் சிப். ஸோ இதுலயும் 60 FPS வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் பொதுவாக வந்து A சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் சென்ட்ரிக்காக கொண்டு வர மாட்டாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. நான் பவர் எஃபிஷியன்சி சொன்னேன் இல்லையா, அதனால பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருந்தது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது 5000 mAh இருந்தாலுமே வந்து தாராளமாக நீங்கள் மாடரேட் யூஸராக இருக்கீங்க, கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க, கொஞ்சம் மூவி பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு தாராளமாக வரும். அதோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட்ஸ்லாம் தாராளமாக இருக்கு. 13 5G பேண்ட்ஸோட வருது. அதோட Vivo NR சப்போர்ட் இருக்கு. eSIM நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு. கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம தாராளமா கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, Wi-Fi 6, NFC சப்போர்ட், குட் லாக் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ சாம்சங் A56 இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆஃபர் பிரைஸ்ல நீங்க 256GB வேரியண்ட்டை வந்து வெறும் 128GB வேரியண்ட் விலைக்கே நீங்க வாங்கலாம். ஸோ அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது டிசைன்ல வந்திருக்கு. பார்க்கறதுக்கே ப்ரீமியமா இருக்கு. டியூரபிலிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. அதோட நிறைய AI ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனலா இருக்கிற மாதிரி AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் உடைய A56 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.